வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கோமை சேனல்ல அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குறியது. 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா போட்டுட்டு செகண்ட் வால்யூம்ல வந்து 7, 8, 9ஆம் பாடங்கள்லாம் நம்ம என்ன செஞ்சோம், வீடியோவா போட்டோம். இப்போ நம்ம 6ஆம் பாடம் வீடியோ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னாப்பா, குவிய தூரம் F மற்றும் வளைவு ஆரம் R இவற்றுக்கு இடையிலான தொடர்பு தான் நம்ம என்ன செய்ய போறோம், அந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம Fக்கும் Rக்கு இடையிலான தொடர்புன்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்ம ஒரு கோளகாடியை எடுத்துக்கிறோம். இப்போ கோளகாடியில் இது வந்து முதன்மை அச்சு, உங்களுக்கு தெரியும் முதன்மை அச்சு. சி வந்து வளைவு மையம். சிங்கிறது என்னதுப்பா, வளைவு மையம். கோளகாடியில் வளைவு மையம். F அப்படிங்கிறது என்னது, நமக்கு குவியம். இப்ப இந்த முதன்மை அச்சு இருக்கு இல்லையா, முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒரு ஒளிக்கதிர், முதன்மை அச்சுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒளிக்கதிர் வந்து ஆடியினுடைய எம்ங்கிற அப்படிங்கிற இடத்துல என்ன செய்து படுது. எம்ங்கிற இடத்துல பட்டு எதிரொலிச்சு குவியம் வழியாக வருது. சரிங்களா? முதன்மை அச்சுக்கு இணையா இருக்கக்கூடிய கதிர் கோளகாடியினுடைய எம் பகுதியில பட்டு அங்கிருந்து எதிரொலிச்சு என்னது, குவியம் வழியாக என்ன செய்து வருது. அப்படி வரும்போது அங்க உருவாக்கக்கூடிய கோணங்கள் தான் நமக்கு என்ன, இந்த I, 2I. இங்க வந்து படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் நமக்கு என்னது, சமம். நம்ம எதிரொலிப்பு விதிப்படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் நமக்கு என்னது, இங்க சமம். இப்ப நம்ம இங்க I போட்டிருக்கோம், இங்க I மொத்தம் இது 2I. இந்த கோணமும் என்னன்னா 2I இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்க நீங்க அதுக்கு பிறகு இந்த புள்ளியில இருந்து நம்ம ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அது வந்து என்னது, MC. முதன்மை அச்சுக்கு வரையும் போது அது என்னது, MC. அதை வளைவாரத்துக்கும் அந்த புள்ளி எம்முக்கு இடையிலான தூரம் தான் MCங்கிறது. அடுத்து இங்க இந்த கோளகாடியினுடைய புள்ளி எம் இருக்கு இல்லையா, அதாவது முதன்மை அச்சுக்கு இணையா வரக்கூடிய கதிர் படக்கூடிய புள்ளி எம், அங்கிருந்து முதன்மை அச்சுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அது வந்து என்னது, MP. இப்ப MCP எங்க இருக்குன்னு பாத்தீங்க, எம் தான் இருக்கு. MCPங்கிறது நமக்கு கோணம் என்னது, I. அதே மாதிரி MFP இதோட கோணம் வந்து என்னதுப்பா, 2I. இங்க MCPயும் MFPயும் ரெண்டு முக்கோணத்துல இருந்து நம்ம வந்து என்னது, tan θ மதிப்புகளை என்ன செய்யறோம், எடுக்கிறோம். இங்க நீங்க MCP முக்கோணம் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கு இல்லையா, M இங்க இருக்கு, C இங்க இருக்கு, P இங்க. இப்ப MCP முக்கோணத்துல நம்ம கோணம் வந்து என்னதுப்பா, I. சரி, இப்போ நம்ம tan θ MCP முக்கோணம் மட்டும் இப்போ நான் தனியாக வரைஞ்சிருக்கேன். அங்கே படத்துல இருந்து MCP வரைஞ்சிருக்கேன். இங்கே படுகோணம் வந்து நமக்கு என்னது, I அப்படின்னு இருக்கு. இந்த கோணம் இருக்கு இல்லையா, இந்த tan θவோட மதிப்பு இருக்கு சொல்லும் பொழுது, tan θ அப்படின்னா என்னது, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ இங்கே tan மதிப்பு சொல்லும் போது எதிர்பக்கங்கிறது என்னது, MP, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது என்னப்பா, PC இல்லாட்டி CP. அப்போ tan I = PM by PC. எதிர்பக்கம்ங்கும் போது நம்ம என்னது, PM, MP ரெண்டும் ஒன்று தான். tan I = PM by PC அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த முக்கோணம் என்னது, MFP. இந்த MFP முக்கோணத்துல இருந்து tan 2I சொல்றீங்க. tan 2I சொன்னீங்கன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அங்க சொன்ன மாதிரி. இப்போ இந்த tan Iக்கு எதிர்பக்கம் என்னது, MP, அடுத்துள்ள பக்கம் என்னது, FP. அப்ப அதான் அங்க சொல்லியிருக்காங்க, MP தான் PM சொல்லியிருக்கோம், FP தான் PFன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இது tan 2I. மிகச்சிறிய கோணங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா tan I வந்து நமக்கு வந்து ஈக்குவல் டு I. தோராயமா அது ஐயா இருக்கும், tan I இருக்கிறது ஐயா இருக்கும் மிக சிறிய கோணங்களுக்கு. அப்ப tan I அப்படிங்கிறத நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், ஐன்னு போட்டுக்கலாம். அப்ப tan I வந்து I. அதே மாதிரி tan 2I 2Iன்னு போட்டுக்கலாம். அப்ப 2I. அப்ப I = PM by PC, 2I = PM by என்னது, PF. சொல்ல இதுலப்பா ரெண்டு முக்கோணம் எடுத்தோம், ரெண்டு முக்கோணத்துல இருந்து tan θ மதிப்பு எடுத்தோம். அந்த tan θ மதிப்புல இருந்து மிகச்சிறிய கோணங்களுக்கு tan ஓட மதிப்பை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம், ஐன்னு என்ன வச்சுக்கிட்டோம். tan I ஐனும் tan 2I 2Iன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எழுதும் பொழுது இங்க 2I = PM by PF இருக்கா. இப்ப 2 × I, ஐக்கு பதிலா இந்த வேல்யூ போட்டுருங்க. இந்த I வேல்யூவை இந்த ஐக்கு பதிலா என்ன செஞ்சிருங்க, போட்டுருங்க. அப்ப ரெண்டு அப்படியே போட்டுட்டு ஐக்கு பதிலா என்ன போட்டுருங்க, PM by PC போட்டுருங்க. ஈக்குவல் டு என்ன இருக்கு, PM by PF இருக்கு. இப்ப இதுல நீங்க PM என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். PF எங்க கொண்டு வந்துருங்க, PC கொண்டு போயிருங்க. அப்ப கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், 2PF = PC வருமா. இந்த PF இங்க வந்துருப்பா, PC இங்க போயிடும். அப்ப 2PF = PC.
2 PF = என்னது PC அப்படின்னு வருது. இந்த PF அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து குவிய தூரம். ஓகேங்களா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, குவிய தூரம் F சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் அது. அதாவது ஆடி முனைக்கும் நம்ம குவியத்துக்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தூரம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அப்போ PF அப்படிங்கிறது குவிய தூரம் F. அப்போ 2 அப்படியே போட்டுட்டு PF-ஆல் என்ன போட்டுருங்க, F போட்டுருங்க. அடுத்து PCங்கிறது என்னது, நமக்கு வளைவு ஆரம் கேபிட்டல் R. அப்போ 2F = R. PCக்கு பதிலாக என்ன போட்டுருங்க, R போட்டுருங்க. இப்போ 2F = R. அப்போ F = R/2. 2 ரிலேஷன் நம்ம சொல்லலாம். இது சொல்லிக்கோங்க, இல்லாட்டி இது சொல்லிக்கோங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஓகேங்களா, 2F = Rனாலும் குவிய தூரம் F மற்றும் வளைவாரம் R இவற்றுக்கு இடையிலான தொடர்புன்னு சொல்லலாம், இல்லை F = R/2 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோளக அடியில் தோன்றும் பிம்பங்கள். இப்போ வந்து கோளக அடியில் தோன்றக்கூடிய பிம்பங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு வரைபடங்கள் வரைந்து கோளக அடியில் தோன்றக்கூடிய பிம்பங்களை நம்ம என்ன செய்கிறோம்ப்பா, கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது 2 கதிர்கள் ஒரு புள்ளியில் சந்திப்பது போல நம்ம செஞ்சாதான் நம்ம அந்த பிம்பத்தை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், கண்டறிய முடியும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க போட்டிருக்கோம். படம் 1, படம் 2, படம் 3, படம் 4. இப்போ 4 படம் என்ன செஞ்சுருக்கோம், வரைஞ்சிருக்கோம்ப்பா. இதில் இந்த ஃபர்ஸ்ட் படம் பாருங்கள், இதில் ஏபிங்கிறதெல்லாம் பொருள். ஓகேங்களா, இது வந்து கோளக அடி உங்களுக்கு தெரியும். இது வந்து நமக்கு என்னது, ஆடி முனை. Fங்கிறது குவியம், Cங்கிறது வளைவு மையம். உங்களுக்கு இதில் குறிச்சிருக்க எல்லா லெட்டர்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏபிங்கிறது பொருள் பாருங்க, ஏபிங்கிறது பொருள். இப்போ படம் 1 மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து படம் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறது பொருள் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து முதன்மை அச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர், பொருள்ல இருந்து முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர் கோளக அடியில் பட்டு எதிரொலிக்கும் போது அது எதன் வழியா போகுது அப்படின்னா முதன்மை குவியம் வழியாக என்ன செய்கிறது, செல்கிறது அல்லது செல்வது போல் தோன்றும். இது ஒரு விதமான பிம்பம். ஓகேங்களா, எப்படி முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய பொருள்ல இருந்து, இதான் ஏபிங்கிற பொருள்னு சொன்னோமா, பொருள்ல இருந்து முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர், பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் கோளக அடியில் பட்டு அங்கிருந்து முதன்மை குவியம் வழியாக என்னது எதிரொலிக்குது, இல்லாட்டி எதிரொலிப்பது போல் தோன்றுகிறது. இதுதான் படம் 1 நமக்கு உணர்த்துது. அடுத்து படம் 2 பாரு. படம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறது பொருள். அப்போ பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை குவியம் வழியாகவே போகும். முதன்மை குவியம் வழியாக போகும், இல்லாட்டி போகிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, போகும் இல்லாட்டி போகிறது போல் தோன்றும். அப்போ முதன்மை குவியம் வழியாக சென்று கோளக அடியில் பட்டு எதிரொலிச்சு முதன்மை அச்சுக்கு இணையாகவே என்ன செய்யுது, அந்த எதிரொலிப்பு கதிர் வந்து வருது. ஓகேங்களா, அப்போ 2வது படம் ஏதாவது உணர்த்துதுன்னு தெரியுதா, எப்படி அது ரெஃப்ளெக்ட் ஆகி வருதுன்னு தெரியுது இல்லையா. அப்போ பொருள்ல இருந்து ஏபிங்கிற பொருள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் முதன்மை குவியம் வழியாக சென்று கோளக அடியில் பட்டு முதன்மை அச்சுக்கு இணையாக என்ன செய்யுது, வெளியேறுது. இது படம் 2 நமக்கு உணர்த்துது. அடுத்து படம் 3. படம் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்ல இருந்து வரக்கூடிய கதிர் வந்து நேர வளைய மையத்தின் வழியா போகுது, சி வழியா போகுது. வளைய மையத்தின் வழியா போய் கோளக அடியில் என்ன செய்யுது, பட்டு எதிரொலிக்கக்கூடிய கதிர் திருப்பி அதே வளைய மையத்தின் வழியாக செல்கிறது. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து குவியத்தின் வழியே போகவே இல்லை பாருங்க. அப்போ பொருள்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் வளைய மையத்தின் வழியாகவே போய் கோளக அடியில் பட்டு அங்கேருந்து எதிரொலிச்சு திருப்பி வளைய மையத்தின் வழியாகவே வருது. இது மாதிரி வரக்கூடிய படம் தான் படம் 3. பிம்பம் உருவாகும். இந்த மாதிரி பிம்பம் இப்படி போய் பிம்பம் உருவாகும். இப்போ படம் 1 மாதிரி போய் பிம்பம் உருவாகும், படம் 2ல் மாதிரி போய் பிம்பம் உருவாகும், படம் 3ல் சொல்கிற மாதிரி போய் பிம்பம் உருவாகும். படம் 4ல் கடைசி படத்தில் இங்கே எப்படி இந்த பிம்பம் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஏபிங்கிற பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் என்ன செய்யும், நேராக கோளக அடியினுடைய ஆடி முனையான Pயில் போய் என்ன செய்யும், பட்டு அங்கேருந்து எதிரொலிச்சு வரும். அப்படி வரும்பொழுது நடுவில் இருக்கக்கூடிய இந்த கோடு வந்து ஒரு செங்குத்து கோடு மாதிரி செயல்படும். அதாவது முதன்மை அச்சு வந்து என்ன கோடு மாதிரி செயல்படும், ஒரு செங்குத்து கோடு மாதிரி செயல்பட்டு எதிரொலிப்பு விதியில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, படுகதிர் ஒன்று இருக்கும், எதிரொலிப்பு கதிர் ஒன்று போகும், நடுவில் ஒரு செங்குத்து கோடு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எதிரொலிப்பு விதியினுடைய அடிப்படையில் இங்கே பட்டு எதிரொலிச்சு வரும். அப்போ இது வந்து அங்கே செங்குத்து கோடு, இது படுகதிர், இது எதிரொலிப்பு கதிர், நடுவில் இருக்க இந்த முதன்மை அச்சு வந்து என்னது ஒரு செங்குத்து கோடாக செயல்படும். இந்த மாதிரி படம் 4ல் இருந்து நம்ம என்ன செய்யறோம், கோளக அடியில் தோன்றக்கூடிய பிம்பங்களை சொல்றோம். ஆக இந்த 4 விதமா கோளக அடியில் பிம்பம் என்ன செய்யுது, தோன்றும். நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுப்பா. இப்போ கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
ஒரு நம்ம பிம்பங்களை வரைகிறோம். பிம்பங்களை வரையும் பொழுது பொருளினுடைய தூரம் அப்படிங்கிறது u, பிம்பத்தினுடைய தூரம் அப்படிங்கிறது v, பொருளினுடைய உயரம் அப்படிங்கிறது h, பிம்பத்தினுடைய உயரம் அப்படிங்கிறது h டேஷ், குவிய தூரம் f, வளைவு ஆரம் R. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிம்பங்களை நம்ம வரைகிறப்போ ஒன்று குறிக்கணும், இல்லாட்டி அளக்க நேரிடும். அப்போ இதை நம்ம குறிக்கிறப்போ அளக்க நேரிடும் போது சில மரபுகளை நம்ம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அந்த இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம இதை வந்து அளக்கவோ குறிக்கவோ செய்யணும். அப்படி பழங்காலமாக இருக்கக்கூடிய அந்த மரபுகள் தான் நமக்கு என்ன உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மரபுகள் தான் நம்ம என்ன அது கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த கார்ட்டீசியன் குறியீட்டு மரபில் சில விதிமுறைகள் இருக்குது, இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு இருக்குது. அதை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ படக்கூடிய ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படக்கூடிய ஒளியினை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து என்னது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கணும். அதாவது ஆடிக்கு இந்த பக்கம், அதாவது ஆடியினுடைய இடது பக்கம் தான் நமக்கு என்ன இருக்கணும், பொருள் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, அனைத்து எந்த தொலைவு நீங்கள் அளக்குறீங்கனாலும் அதை ஆடி முனையிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும், அளக்கணும். இப்போ ஆடி முனைனா நம்ம பியிலிருந்து தான் அனைத்து தொலைவுகளையுமே நம்ம என்ன செய்ய வேண்டும், அளக்க வேண்டும். ஓகேங்களா? அதாவது ஆடி முனை தான் ஆரம்ப புள்ளி. அந்த மாதிரி இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி முனைக்கு வலதுபுறம் முதன்மை அச்சுக்கு இணையாக, அதாவது ஆடி முனைக்கு வலதுபுறம் இல்லை அப்படின்னா முதன்மை அச்சுக்கு இணையாக இருக்கக்கூடிய அளக்கப்படக்கூடிய தூரம் எல்லாமே நேர்குறி தூரம். இதே மாதிரி நம்ம அடுத்து நாலாவது பாயிண்ட் சொல்லலாம். நாலாவது பாயிண்ட் எப்படின்னா, ஆடி முனைக்கு இடதுபுறம் முதன்மை அச்சுக்கு இணையாக அளக்கப்படக்கூடிய தூரங்கள் எதிர்குறிய தூரமாக என்ன செய்யப்படும், கருதப்படும். இதே மாதிரி அடுத்து வந்து என்னது ஐந்தாவது பாயிண்ட்ல, இப்போ ஆடி முனைக்கு மேல்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது முதன்மை அச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய தூரங்கள் எல்லாமே நேர்குறி தான். அதே மாதிரி முதன்மை அச்சுக்கு கீழே ஆடி முனைக்கு கீழே இருக்கக்கூடிய தூரங்கள் எல்லாமே அளக்கூடிய தூரங்கள் எல்லாமே எதிர்குறி தூரமாக தான் என்ன செய்யணும், அளக்கணும். ஆக இந்த நம்ம 6 பாயிண்டை தான் நம்ம என்னது கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுல அந்த லாஸ்ட் 3 பாயிண்ட் மட்டும் திருப்பி ஒருக்க சொல்றேன் பாருங்க. அதாவது ஆடி முனைக்கு வந்து இடதுபுறமாக முதன்மை அச்சுக்கு இணையாக, ஓகேங்களா? இப்போ ஆடி முனை இங்க இருக்குன்னா, ஆடி முனைக்கு இது வலதுபுறம், நம்ம இது இடதுபுறம், இது வந்து என்னது வலதுபுறம். அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். இப்போ ஆடி முனைக்கு இடதுபுறமா நம்ம வலதுபுறமா சொல்லும் போது அளக்கப்படக்கூடிய தூரம் வந்து நேர்குறிய தூரமா நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆடி முனைக்கு இடதுபுறமா நம்ம தூரத்தை அளக்குறோம் அப்படின்னா அதை எதிர்குறியாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், குறிச்சுக்கணும். அதே மாதிரி முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல் நோக்கி இருக்கக்கூடிய தூரங்களை எல்லாம் நம்ம வந்து நேர்குறி தூரங்களாக குறிச்சுக்கிறோம். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்ல முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக கீழ் நோக்கிய தூரங்களை ஃபுல்லா நம்ம என்ன எதிர்குறி தூரங்களாக குறிச்சுக்கணும். இதுதான் மொத்தம் 6 பாயிண்ட். கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுப்படி நம்ம பிம்பங்களை வந்து நம்ம குறிக்கக்கூடிய பிம்பங்களினுடைய தூரம், பொருளினுடைய உயரம், ஆடிக்கு பொருளுக்கு இடையில இருக்கிற தூரம், ஆடிக்கு பிம்பத்துக்கு இருக்கக்கூடிய தூரம், இதெல்லாம் நம்ம அளந்து குறிக்கும் பொழுது இந்த மரபுகளை பின்பற்றி தான் நம்ம என்ன செய்யணும், குறிக்கணும். இப்போ இந்த கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு இந்த படம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களப்பா, இதுதான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, 6 பாயிண்ட் சொன்னோம். அந்த 6 பாயிண்ட் இதுதான். இது வந்து படக்கூடிய ஒளி, இது மேல் நோக்கி உயரம் நேர்குறியாக இருக்கும். அதே மாதிரி முதன்மை அச்சுக்கு மேலே இருக்குது மேல் நோக்கி உயரம் வந்து நேர்குறி உயரம். முதன்மை அச்சுக்கு கீழே வந்து கீழ் நோக்கி உயரம் வந்து என்னது நம்ம வந்து எதிர்குறியாக என்ன செஞ்சோம்னா தூரமாக கருத வேண்டும். அதே மாதிரி இது நமக்கு என்னது நம்ம கோலகாடி, இது நமக்கு ஆடிமுனைக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய தொலைவெல்லாம் எதிர்குறியாக இருக்கும். ஆடிமுனைக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய தொலைவு வந்து என்னது நமக்கு நேர்குறியாக இருக்கும். சரிங்களா? இதைத்தான் நம்ம இந்த 6 பாயிண்டில் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து கோலகாடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து வளைவு ஆரத்துக்கும் குவிய தூரத்துக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன செஞ்சோம் பார்த்தோம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.